தினம் தினம் அத்தியாயம் 16. வாங்க மருமகனே, நீங்க வர்றதா அஞ்சலி சொல்லவே இல்லையே என்று சாந்தகுமார் தான் அஞ்சலியை தாண்டி வேகமாக ஓடி வந்தார். ஆக, அப்பா அவரோட பேசல, ஏன் திடீர்னு வந்து நிக்கிறார் இப்போ? ஒருவேளை நான் நேற்று பேசினதுல உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கோங்கன்னு டைவர்ஸ் பத்திரத்தை என் முகத்துல வீசிட்டு போவாரோ? அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சு, போடா நீயும் உன் குடும்பமும்னு தலையை முழுகிட்டு அப்பா வீட்லயே ஜாம் ஜாம்னு. ம் ஜாம் ஜாம்னு எங்க இருக்க? நான் வாழை வெட்டியா இருக்கிறத பார்த்து என் அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருமே. அதனமும் நான் தான் தப்பு பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்த மாதிரி அம்மா பேசி பேசியே இங்க உலக போரே வந்துருமே. சரி, சம்பாதிச்சுதான் புள்ள குட்டிகளை பார்த்துக்கலான்னு சொந்த காலில் நிற்கலான்னு பார்த்தா சுத்தி இருக்கிறவன் 1000 கல்லை நம்ம மேல தூக்கி தூக்கி வீசுவான். இதெல்லாம் சமாளிக்க பார்த்தாலும் பிள்ளைங்க அப்பா வேணும்னு கேட்டா நான் என்ன செய்வேன்? என்னை வெட்டி விட்டுட்டு அவர் அடுத்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அதை தாங்கிறதுக்கு எனக்கு வலு இருக்கா? நெஞ்சுக்குள்ள சொல்ல முடியாத பல கேள்வி இருக்கே என்று அஞ்சலிக்கு அவன் 8 வயது நடக்க நடக்க இருதயம் டமடமாவென்று அடித்து கொண்டது. அடிமையாகிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீ கொடுக்காத அன்புக்கு கூட அடிமையாகிட்டனோ? கடவுளே, எல்லார் முன்னாடியும் மான போக கத்துவாரோ? தங்கச்சிக்கிட்ட வேற நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு வேற பீத்தி வச்சிருக்கேன். இவர் வகத்தொகையே இல்லாம திட்டுவாரே. மானம் போக போகுது. இவனை யாரு வர சொன்னது? கையை பிசைந்து கொண்டே தகப்பனுக்கு பின்னே பாதுகாப்பாக போய் நின்று கொண்டாள். இங்க பக்கத்துல லோடு இருக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் கல்யாணம் முடிஞ்சதுமா இவங்களையும் சேர்த்தி கூட்டிட்டு போயிடலான்னு வந்தேன் என்றவனின் பார்வை மகளை வருடியது. யாழியோ ஓடி வந்து தகப்பனின் காலுக்குள் நிற்க அவளை தூக்கி உச்சி முதிர்த்தவன், பாப்பா ஏன் இழைச்சிருக்க? சாப்பிட்டியா இல்லையா? ஆசை முத்தம் பேர் வைத்தான். எப்பா, கூட்டிட்டு போக தான் வந்திருக்காரா? முட்டிய இதயம் சமன்பட்டது. மகள் பதில் முத்தம் வைக்க சத்யாவின் இதழில் விரிந்த புன்னகை. நீயும் ஒரு தகமடா. இன்னைக்கு காஞ்ச ஓலைக்கு என்ன நடக்குதோ அது நாளைக்கு பச்சை ஓலைக்கும் நடக்கும்னு தெரியாம தாண்டா ஆடிக்கிட்டு இருக்க. வச்சு விட்டான் பாத்தியா ஆப்பு. கரெக்டா ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றி வச்சிருக்க. நாளைக்கு உன் மருமக வந்து நீ கொணட்ட மாதிரியே அவனும் கொணட்டுவான். அப்ப இருக்குடி நான் கேட்க பிக்கன்னு சிரிப்பேன் பாரு. அஞ்சலி, என்ன அங்கே நின்றுட்டு இருக்க? வந்து பெட்டியை வாங்கு என்று சாந்தகுமார் குரலில் அவன் அருகில் வந்தவள் சத்யாவின் கையில் இருந்த பெட்டியை வாங்கவும், சாரதா, மூத்த மருமக வேற வந்திருக்காரு பாரு. தோசை மாவு இருந்தா தோசை போடுமா, நான் பக்கத்துல கடை இருந்தா வடையை வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல அஞ்சு, நீயே தோசை போட்டு கொடுத்துரு என்றான் சத்யா. எங்க போனாலும் நானே தான் இவனுக்கு மடியில தூக்கி வச்சு ஊட்டணுமா? கஷ்டப்பட்டு சேலை கட்டினனே, போச்சு போச்சு, இனி எங்க கல்யாண வீட்டுக்கு போக என்று சலித்து கொண்டே வீட்டிற்குள் நுழைய அவள் பின்பாகவே அவனும் தங்களுக்கான ரூமிற்குள் நுழைந்தான். உள்ளே ஏசி எல்லாம் மாட்டியிருந்தது. போன வாட்டி வந்திருக்கும் போது ஏசி இல்லைன்னு சண்டை போட்டது அம்மா காதில் விழுந்துருச்சு போல. இப்போ பென்ஷன் ரூபா வந்ததுல இங்கேயுமா ஏசி மாட்டிட்டாரு. நீங்க அடிக்கடி வரமாட்டீங்கன்னு உடனே ஏசி மாட்ட தேவையில்லாம இருந்துச்சு. ஏசிய போடவா? வேண்டாம் என்று சுருக்க பதிலை கொடுத்துவிட்டு சட்டை கூட மாற்றாமல் அறைக்குள் நுழைந்த சத்யா படுக்கையில் மல்லாக்க படுக்கவும் அவன் மகள் வந்து அவன் மீது கால் போட்டுக்கொண்டே ஏதோ கதை அளக்க அவளுக்கு பதிலை சொல்லிக்கொண்டே மகள் காலை தடவி விட்டு கொண்டிருந்தான். முகம் ஏதோ சோர்ந்து போயிருந்தது. அவனை பார்த்து கொண்டே சிறிது நொடி நின்றவள், தோசை போட்டுட்டு வரவா இல்ல பிறகு சாப்பிட்றீங்களா? அப்பவே போட்டுட்டு வான்னு சொன்னல, இன்னும் இங்க நின்று என் மூஞ்சி என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, அப்படியே அங்க தேன் வடிது பாரு, அதான் குடத்துல பிடிச்சு வைப்போமா இல்ல கிணத்துல பிடிச்சு வைப்போமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று அஞ்சலி முணுமுணுத்து கொண்டே கிச்சனை நோக்கி போனவள் அவனுக்கு பிடித்தது போன்றே 2 தோசையை போட குடும்பமே இவளைத்தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அப்பா, என் பசங்களை கூட்டிட்டு போங்க, நான் அவர் சாப்பிட்டு முடிச்சதுமா கல்யாணத்துக்கு வரேன். சரிம்மா. யாழியையும் விஷ்ணுவையும் அழைத்து கொண்டு திருமணத்திற்கு அவர்கள் சென்றுவிட இவள் கதவை பூட்டிவிட்டு உள்ளே வந்தாள். பெட்டில் உட்கார்ந்திருந்தே சாப்பிட்டு கொண்டிருந்தான் சத்யா. ஏதோ தவறாகவே பட்டது. என்னாச்சு? என்னாச்சுன்னா சாப்பிட்டு கொண்டே அவளை பார்த்தான். இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். சொன்னல, லோடு வந்திருந்துச்சு, அது கூட வந்தேன். ரூம் போட வேண்டியது இருந்துச்சு, ரூம் போட்டா 500 ரூபா வேஸ்ட்டு. சரி, இங்க தானே இருக்கேன்னு வந்தாச்சு. ஓ. தட்டில் கையை கழுவி அவள் அருகே நகட்டி வைத்துவிட்டு மீண்டுமாக படுத்துக்கொண்டான். நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடவா? கதவு வரை போனவள் அங்கிருந்து அவனை பார்த்தாள். சத்யாவும் தலையை திருப்பி அவளைத்தான் பார்த்தான். என்னாச்சுன்னு வேற தெரியலையே, முகம் வேற தொங்கி போய் கிடக்கு, கேட்டா சொல்ல மாட்டாரே. ஐய, என்னடா இது வம்பா போச்சு. இவன் சிரிச்சாலும் கடுப்பாகுது, முறைச்சாலும் நமக்கு ஆகல. இப்படி அமைதியா இருந்து தொலைச்சாலும் ஏதோ போல மனசு கிடந்து அடிக்குதே. தொண்டையில் சிக்கிய மீன் முள் போலத்தான் பெண்களின் வாழ்க்கையும். துப்பவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. அவன் அருகே வந்து உட்கார்ந்த அஞ்சு சத்யாவின் கழுத்தில் கை வைத்து பார்த்தவள், உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என்று கையை தட்டி விட்டான். எதுக்கு முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இப்படி உர்ராங்குட்டா மாதிரி சீன் போட்டு தகப்பங்கிட்ட காசு வாங்கி கொடுன்னு கேட்பானோ? செஞ்சாலும் செய்வாரு, நயா பைசா வாங்கி கொடுக்க கூடாது.
இவரெல்லாம் நம்பி அப்பா காசு கொடுத்தா கடைசி காலத்துல அவங்க நடுத்தெருவில் தான் நிக்கணும். சத்யா போனோ கிர் கிர் என்று அடித்தது. மங்களம்தான். சத்யா ஒரு பார்வை பார்த்துவிட்டு அணைத்து போட்டு விட்டான். அடுத்து அவன் தங்கையிடமிருந்து வந்தது. அதையுமே அணைத்து போடவும், ஆஹா, இது என்னைக்கும் நடக்காத கூத்தாலாம் இருக்கு. ரிங்கிலேயே காயு அம்மானு பாசத்தை பிழியிறாளு. இத்தனை ஃபோன் போட்டும் கூட எடுக்காம இருக்காருனா சம்திங் ராங். நீ போகல? இல்ல, நீங்க ஒரு மாதிரியா இருந்தீங்களா, அதான் யோசனையா நின்னுக்கிட்டு இருக்கேன். எதுவும் பிரச்சனையா? ஆமான்னு சொன்னா நீ என்ன செஞ்சிருவ? கிளம்பு, கொஞ்ச நேரம் தூங்குறேன், ஈவினிங் சேர்ந்து கிளம்பிடுவோம். அஞ்சலி கதவு வரை போகவும், அஞ்சு. என்னங்க? நகரெண்ட திருப்பி பெட்டியில வச்சிருக்கேன், எடுத்து போட்டுட்டு போ என்று குப்புற விழுந்து அவன் தூங்க கண்ணை மூடவும், கடவுளுக்கு நான் போட்ட கூக்குரல் கேட்டு குளோனிங் முறையில் புருஷனை செஞ்சு அனுப்பிட்டாரோ? என் புருஷன் நகையை பிடுங்கிட்டு தான் போவாரு. இவர் என்ன நான் கேட்காமலேயே திருப்பி கொண்டு வந்திருக்காரு. கல்யாணத்தன்று பார்த்த ஆரம் இன்றுதான் பார்க்கிறாள். எடுத்து மகிழ்ச்சியாக போட முடியவில்லை. என்னவா இருக்கும்? இவர் வாயையே திறக்க மாட்டேங்கிறாரே. காசு வேற இல்லைன்னு சொன்னாரு. இதை திருப்பறதுக்கு ஏது காசு? பேசியே சாக்கடிக்கிறது ஒரு சைக்கோத்தனம்னா, பேசாம சாக்கடிக்கிறது இன்னொரு வகை சைக்கோத்தனம் போல. இந்த 2 வில்லத்தனமும் கொண்ட ஒரே ஜீவன் புருஷன் வகையாராதான். எட்ரா போன, அடிடா ஸ்பைக்கு போன என்று போனை தூக்கி கொண்டு ஓடிய அஞ்சலி பக்கத்து வீட்டு மாமிக்கு போனை போட்டாள். தெருவுக்கு 4 சிசிடிவி கேமரா இருக்கும். அதுகளை மீறி எவனும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எப்படியும் 4 மீட்டர் தேரும் என்று அஞ்சலிக்கு தெரியுமே. மாமி, எப்படி இருக்கீங்க? அங்க எதுவும் விசேஷமா? நாட்டு நடப்பு விசாரித்துவிட்டு தன் வீட்டு செய்திக்கு வரவும், உனக்கு விஷயமே தெரியாத அஞ்சலி, உன் மாமியாருக்கும் உன் வீட்டாளுக்கும் நேற்று பெரிய சண்டையாகி போச்சு. இருக்காது எதெல்லாம்? அட, நான் என்ன பொய்யா சொல்றேன்? போதா குறைக்கு உன் சம்மந்தி வேற வந்து நின்று ஆடிட்டு தாயை கையோட கூட்டிட்டு போயிட்டா. எதுக்குன்னு தெரியுமா? ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதாக்கும்? சத்தியமா தெரியாது மாமி. நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேனா, அதான் கேட்குறேன். சத்யா அங்கேயா இருக்கா? ஆமா மாமி, வந்த நேரத்துல இருந்து அமைதியாவே இருக்காரு. அதான் ஏன்னு கேட்கறதுக்கு ஃபோன் போட்டேன். அதை ஏன் கேட்குற? உன் மாமியா இப்படி பண்ணுன்னு நினைக்கவே இல்லை அஞ்சலி. என்ன பண்ணுச்சு என்று கேட்ட அஞ்சலிக்கு, காசு எதையும் ஆட்டையை போட்டு மகளுக்கு கொடுத்துருச்சோ என்று அஞ்சலி ஒருவாறு யோசிக்கவும், உன் மாமனார் பேர்ல இருந்த வீடு கடை எல்லாத்தையுமா காயத்ரி பேர்ல பத்திரம் போட்டு கொடுத்துருச்சு போல என்று கூறவும், கேட்டுக்கொண்டிருந்த இவளுக்கு நெஞ்சே வெடித்து விட்டது. மாமி, என்ன சொல்றீங்க? வீடு கடைன்னு எல்லாத்தையுமா அவ பேர்ல கள்ள பத்திரம் போட்டு கொடுத்துட்டு அமுக்கமா இருந்துக்குச்சு போல. மாமா பத்திரம் போடுற விஷயமா அங்க போயிருந்தாரு. அவர்தான் விஷயத்த கேள்விப்பட்டு சத்யா கிட்ட சொல்லியிருப்பார் போல. இவன் நம்பவே இல்லையா. கடைசியா அங்க போய் பார்த்தா எல்லாமே இவ பேருக்கு மாதிரி இருந்திருக்கு. பிள்ளையாண்டா உடஞ்சு போயிட்டான் போ. அது என் புருஷன் சம்பாதிச்ச சொத்து, நான் யாருக்கும் கொடுப்பேன்னு உன் அத்தக்காரி திமிரா சொல்லுச்சு. என்ன நினைச்சானோ, பொட்டியை தூக்கிக்கிட்டு வெளியே வந்துட்டான். பார்க்கவே பரிதாபமா ஆகி போச்சு அஞ்சலி. இந்த குடும்பத்தை சத்யா எப்படியெல்லாம் சுமந்தான்னு எங்களுக்கு தானே தெரியும். ஐயோ! இருதயம் மலர சத்யாவை நோக்கி ஓட, நெற்றி மீது கையை வைத்து விட்டத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் சத்யா. இவர்கள் நம்மை ஏமாற்றவே மாட்டார்கள் என்ற எண்ணம்தான் நாம் ஏமாந்து நிற்க முதல் காரணமே. நம்பிய மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு அடுத்தவர்களை தோளில் சுமந்தால் ஒரு நாள் அந்த சுமை சுமந்தவனையே அமுக்கி கொன்றுவிடும். மனைவி பிள்ளைகள் மட்டுமே சுகமான சுமை. மற்றவர்களுக்கு செய்வது அத்தனையுமே கடமை மட்டுமே. அளவாக இருந்தால் சுற்றமும் குடும்பமும் நிலைக்கும். அத்தியாயம் 17. அவள் வாழவில்லை, அவள் சுதந்திரமாக இருக்கவில்லை, அவள் விரும்பியபடி இருக்கவில்லை என்று வருத்தம் உண்டுதான். ஆனால் அவன் வருந்த வேண்டும், அவன் கலங்க வேண்டும் என்று ஒரு நாளுமே நினைத்ததில்லை. அவளை அவன் தன் ஒரு பகுதியாக பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் தன் இதயத்தில் ஒரு பகுதியாகத்தான் அவனை பார்த்திருக்கிறாள். அவன் கலங்கி நிற்கும் வேளை அவள் மட்டும் எப்படி அதை கல்லாக கடந்து போக முடியும்? அவள் வழியை அவன் புரிந்ததில்லைதான். ஆனால் அவன் சொல்லாத வழியை கூட அவள் புரிந்து கொள்கிறாள் என்றால் அவளை விட சிறந்த துணை அவனுக்கு கிடைத்திருக்க கூடுமா என்ன? ஓடி வந்தவள் சத்யாவின் அருகில் உட்கார்ந்து கொண்டு, என்னங்க, மாமி ஃபோன் போட்டிருந்தாங்க. உங்க அம்மா கடை வீடு எல்லாத்தையுமா உங்க தங்கச்சி பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மையா? அவங்க ஏதோ தெரியாம சொல்றாங்கன்னு நினைக்கிறேங்க. உண்மைதான் என்றான் கண்ணை மூடிக்கொண்டே. உண்மையா? இப்போ உனக்கு குளுகுளுன்னு இருக்குமே, இதைத்தானே எதிர்பார்த்த நீ? இவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நடு தெருவில் நிற்கணும், யாருமே இல்லாம அடுத்தென்ன பண்ண போறோன்னு பிச்சை எடுக்கணும், அப்படி ஒரு நிலைமை வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பல்ல. இதோ உன் கண்ணு முன்னாடியே வந்துருச்சு, இப்ப சந்தோஷமா என்று சத்யா நெற்றியை மறைத்த கையை எடுத்தான். கண்கள் எல்லாம் சற்று கலங்கி இருந்தது. எப்படி இங்கு வந்து சேர்ந்தான் என்பதே ஆச்சரியம்தான். பெட்டியை எடுத்தவன் நேரே மனைவியின் ஊருக்கு ஏறும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து விட்டான். தெரிந்தது, அப்போதும் பொண்டாட்டியின் முன்னாடி அழமாட்டானாம். அவனுடைய கெத்து போயிருமா. நான் என்னங்க செஞ்சேன்? அம்மாவுக்கு செய்யற, உன் தங்கச்சிக்கு செய்யறேன்னு உட்காந்து அழுவல்ல, பக்கத்திலே இருந்து நெஞ்சில குத்திட்டு போயிட்டாங்க.
குளுகுளுன்னு இருக்குமே, கத்தி சிரி. என் புருஷன் ஏமாந்துட்டான், நடு தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. எப்பவுமே உனக்குள்ளேயே கவுண்டர் கொடுப்பியே, இப்ப கூட அஞ்சலி என்று அவன் சொல்ல சொல்ல அஞ்சலிக்கு தலையிலேயே அடித்து கொள்ளத்தான் தோன்றியது. துரோகம் செய்தது யாரோ, அதற்கும் பலியாடு இவளாம். அவர்களை பேச வக்கில்லை. இதோ இவளிடம் வந்து இப்போதுமே சாடி கொண்டிருந்தான். மொத்தமாக உடைந்து விட்டான் போலும். பணம் பணம், எனக்கு என்ன செய்வேன்னு அவங்க ஒரு பக்கம், இவன் என்ன எனக்கு ஒண்ணுமே செய்யலையேன்னு நீ ஒரு பக்கம். மொத்தத்துல இந்த சத்யா ஒருத்தருக்கும் வேண்டாம்ல. இவனிடம் என்னதான் பேச என்று அஞ்சலி பாவமாகவே அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். நான் சம்பாதிக்கிற பணம், நான் கொடுக்குற காசு, இதான் உங்க 2 பேருக்கும் தேவை. ஏற்கனவே நீ என்ன அம்மஞ்சலிக்கு மதிக்க மாட்ட. ஏதோ தாலி கட்டிட்டோமேன்னு வச்சு வாழ்வோன்னு நினைச்சு பெருந்தன்மையா தான் நீ என்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் சொல்லல தாயே, நீ தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த. எப்படா விடுவான், அப்பா வீட்டுல போய் உட்கார்ந்துக்கலான்னு நேரம் பார்த்து காத்திருந்த. எனக்கு இப்ப திருமண திசையெல்லாம் சூனியமா இருக்கு. மொத்தத்தையும் இழந்தாச்சு. கையில நயா பைசா கிடையாது. இனி பிச்சை தான் எடுக்கணும். அதுக்கும் என் மனசுல தெம்பில்ல தாயே. இவளுக்கு தான் அழுகையாக வந்தது. பணம் போச்சே என்கின்ற வழி இல்லை. நம்பி செஞ்சானே, ஏமாத்திட்டாங்களே, இந்த வழியை எப்படித்தான் கடந்து வர போறானோ தெரியலையே என்றுதான் பயமாகவே இருந்தது அவளுக்கு. என்னங்க என்று அவன் நெஞ்சை தடவி விட சிறிது நேரம் அமைதியாகவே இருந்தான். என்ன பண்ணலாங்க? இனிமே உன்னை நம்பி வந்தேன்னு வச்சுக்கோவேன், தேவைக்கு மட்டும் என்கிட்ட வந்திருக்கியான்னு கேலி பேசுவ. இல்ல என் அப்பங்கிட்ட பணம் இருக்குன்னு இந்த பக்கமா வந்து சேர்ந்துட்டான்னு பகடி பேசுவ. எதுக்கு வம்பு என்று பெருமூச்சு விட்டவன், பெட்டிக்குள்ள விவாகரத்து பத்திரம் இருக்கு, எடுத்து கையெழுத்த போட்டு கொடு, வாங்கிட்டு ஊர் போய் சேர்றேன் என்று சத்யாவின் வறண்ட குரலில் அஞ்சலி நெஞ்சை பிடித்து கொண்டு, என்ன சொன்னீங்க? யாரும் இல்லைன்னு உடனே நம்மளை தேடி வந்துட்டான்னு நீ நினைக்க கூடாது பாரு. அவங்க இஷ்டப்பட்டபடியே சொத்தையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தேன். நீ இஷ்டப்பட்டபடியே உனக்கு சுதந்திரத்தை கொடுத்துடுறேன். டைவர்ஸ் தானே தந்துடுறேன். நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. அப்பப்போ என் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு மட்டும் விடு. அதுக்கு முகத்தை பார்க்காம என்னால் இருந்துக்க முடியாது. அதுக்கு மட்டும் நீ பெர்மிஷன் கொடு போதும். ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு என் கையில் ஒன்றும் இல்லை. உன்கிட்ட வாங்கின நகையை மட்டும் எப்படியாவது திருப்பி தந்துடுறேன். அதுக்கும் ஒரு 2 வருஷம் டைம் கொடு. எந்த கடையிலையாவது போய் வேலைக்கு நின்று என்றவனின் வாயை தன் விரல் கொண்டு அடைத்த அஞ்சலியோ, கணவனுக்கு மனைவிகள் சம்பளமில்லாத வேலைக்காரிகள் தான். ஆனால் மனைவிகளுக்கு கணவன் எப்போதுமே ராஜகுமாரன் தானே. அவன் தாழ்ந்து பேசுவதை கூட அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னங்க பேசுறீங்க? நானும் உங்க பணத்துக்காகத்தான் உங்க கூட வாழ்ந்தேன்னு நினைக்கிறீங்களா? மனசு தொட்டு சொல்லுங்க, உங்க அஞ்சலிக்கு பணம் தான் உங்ககிட்ட வேணுமா? சத்யா தன் முகத்தை திருப்பி கொள்ளவும் அவன் முகத்தை தன்னை நோக்கி இழுத்து தன் முகத்தை பார்க்க வைத்த அஞ்சலியோ, அந்த பணம் எனக்கு அவசியம் இல்லைங்க. அது என் தகப்பன் வீட்லேயே மிதமிஞ்சி இருக்கு. என்னால் இனிமேல் குடும்பத்தை தூக்கி சுமக்க முடியாது. நம்பிக்கை மொத்தமாக இழந்து போய் நின்றான் சத்யா. பார்த்துக்கலாம். என்னோட இயலாமையையும் உன்கிட்ட தான் காட்டுவேன். தாங்கிக்கிறேன். பிள்ளைங்க படிப்பு அது இதுன்னு நானும் இருக்கேன்ல, ஏதாவது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒத்து வராது. என்னை விடு. அதில் கையெழுத்து போட்டு கொடு. அப்பா எங்கன்னு கேட்டா அதையும் சொல்லிருங்க. என்ன சொல்லட்டும்? என்ன சொல்வஞ்சு? அப்பா ஏமாந்துட்டாருன்னு சொன்னா பிள்ளைங்க காரி துப்பும்ல. நீ இது மட்டும் பண்றியா? அப்பா ஃபாரின் போயிட்டாருன்னு சொல்லிட்றியா என்றவனின் பார்வையோ அவளை சுக்கு நூறாக உடைந்து நோக்கவும், அப்பா நமக்கு கிடைச்சிட்டாருன்னு சொல்லவாங்க என்றவள் அவன் கைக்குள் தன் கையை விட அதை அவன் நடுங்கிய விரல்கள் தள்ளிவிட போகவும் அதை அவள் கைகள் அழுத்தி பிடித்து கொண்டு, பணம் தாங்க போயிருக்கு, சொத்து தான் போயிருக்கு. உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்குங்க. உங்க அஞ்சலி இருக்கா? விடுங்க, போனதெல்லாம் போகட்டும், நம்ம பார்த்துக்கலாம். அப்பா என்று மகனும் மகளும் ஓடி வந்து தகப்பனின் கழுத்தை கட்டிக்கொள்ள வாசலில் நின்ற சாந்தகுமார் அமைதியாகவே சத்யாவை பார்க்க சத்யா தலையை குனிந்து கொண்டான். விஷ்ணுவோ பாதி வழியில், தலை வலிக்குது தாத்தா, வீட்டுக்கு போயிருவோம் என்று பாதி வழியில் கூறவுமே பேரனை அழைத்து கொண்டு வந்தவர் கதறி அழும் மகள் குரலை கேட்டு ஓடி வர இருவருமே பேசியது கேட்டுவிட்டது. எம்மாடி அஞ்சலி? ஒன்னுலப்பா, அவருக்கு தலைவலியா, அதான். விடுத்தா, எல்லாருக்கும் இப்படி ஒரு கட்டம் வரத்தானதான் செய்யும். எல்லார் வீட்லையுமே நடக்கிறது தானே இது. அடுத்து என்ன ஏதுன்னு பாருங்க மருமகனே. அஞ்சலி கூட இருப்பா, பார்த்துக்கலாம். மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க என்ற மாமனார் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியாமல் கவுந்தே உட்கார்ந்திருந்தான். நான் என்கின்ற பெருமை கொண்டவன் என்றாவது தலைக்கணம் தாங்காமல் தலையை கவுந்துதான் விடுவான். இல்ல, அவளை உங்க கூடவே வச்சுக்கோங்களேன். என் பிள்ளைக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் மருமகனே. ஏத்தா? அப்பா என்றவள் கையில் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்த சாந்தகுமாரோ, ஊருக்கு கிளம்பு. அம்மா தங்கச்சிக்கிட்ட எதையும் சொல்லாதன. இதை வச்சு ஏதாவது பண்ண சொல்லு. பணம்லாம் வேண்டாம். கௌரவ ராசா வாயை திறக்கவும், நான் சம்பாதிச்சது யாருக்கு? என் மகளுங்களுக்கு தானே. அவளுக்கு பாதி இவளுக்கு பாதி தான். சரியா பிரிச்சுட்டேன். உங்க பங்கு இது. இதை கொண்டு போங்க. மாமனார் வீட்டில் இருந்தா உங்களுக்கு மரியாதை குறைச்சல், அதான் யோசிச்சேன்.
கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கு பிறகு மேலே ஏறி வந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கோங்க. இருட்டில் வழி தெரியாது, கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க, ஏதாவது வழி கிடைக்கும். கண்டிப்பா நாம நினைச்ச ஊருக்கு போகலைனாலும் ஏதோ ஒரு ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. பணம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அஞ்சு, நீ காசை திருப்பி கொடுத்துரு. நீ கல்யாண வீட்டுக்கு கிளம்பி, கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன். நைட்டு பஸ்ஸுக்கு போகலாம். வந்து இறங்கிய போது இருந்த இறுக்கம் இப்போது அவன் முகத்தில் இல்லை. மனைவி பிள்ளைகள் முகம் பார்த்த பிறகு தெளிவு வந்திருந்தது. மனைவி தன்னை எப்போதுமே விட்டுவிட மாட்டாள் என்று நம்பிக்கை உண்டு. அதில் வருவதுதானே ஆணவம். இல்ல, நான் உங்ககிட்ட இருக்கேன். கொஞ்சம் தூங்க விடு அஞ்சு, போ. எரிச்சலாகத்தான் கத்தினான். அப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்க என்று பணத்தை தகப்பனின் கையில் கொடுத்த அஞ்சலியோ கதவை பூட்டிவிட்டு வந்து சத்யாவின் அருகே படுத்து அவன் முதுகை கட்டி கொண்டு இப்ப தூங்குங்க என்று அவனை நெருக்கி அணைத்து கொள்ள சிறிது நேரத்திலேயே சத்யாவிடமிருந்து மெல்லிய குரட்டை வந்தது. அத்தனையும் இழந்த பின்பு நம்பிக்கை கொடுக்க ஒரு உறவு இருந்தால் போதுமே, தப்பி கரை சேர்ந்து விடுவான். அவனுக்கு இது பேரதிர்ச்சி. ஆனால் அஞ்சலிக்கோ இது தெரியுமே, இவன் இப்படி உடைந்து நின்று விடுவான் என்று தெரியும். அஞ்சலிக்கு நஷ்டத்திலும் லாபம். எப்படா ஏமாந்தாலும் இனி அதுக தொல்லை இருக்காது. இனி இந்த கரடி மூஞ்சிய எனக்கு என்றுதான் மகிழ்ந்தது. தொப்புள் கொடி சொந்தம் தாலி கொடி ஏறும் வரை மட்டுமே. உடலோடு உறவாக வரும் துணைக்கு இணை தாய்மை கூட ஈடாகாது. உலகில் எதையும் மறைக்காது உறவாட ஒரு உறவு உண்டேனில் அது கணவன் மனைவி உறவு மட்டுமே. புரிந்தவன் யாரை முதலில் வைக்க வேண்டும் என்று தகுதி பட்டியல் சரியாக போட்டு விடுவான். தெரியாதவனோ கோட்டை விட்டு விடுவான். அவ்வளவே. அத்தியாயம் 18. இல்லடா, வயசு 45 ஆகி போச்சு. இப்ப போய் வேலை அது இதுன்னு எங்கேயாவது நின்னா நமக்கு முன்னுரிமை தரமாட்டான். அதோட கௌரவமான வேலையும் கிடைக்காது. ஏதாவது கடையில மேற்பார்வை, கணக்கு எழுதுறது அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வைக்கிறியா? பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிக்கிட்டு கிளம்ப போறேன்டா. யோசிச்சு பார்த்தேன், என்ன செய்யறது ஏதுன்னு ஒன்றும் புரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்கு. கொஞ்ச நாள் பொண்டாட்டி பிள்ளைய அப்படியே மாமனார் வீட்டில் விட்டுட்டு வரலான்னு பார்த்தா கூட ஒரே அடியா வந்தே தீர்வேன்னு கையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறா. நம்ம நிலைமையை இவ என்னைக்கு புரிஞ்சிருக்கா சொல்லு? இன்னைக்கு புரியறதுக்கு. சரி, ஒரு வருஷம் தகப்பன் வீட்டில் இருப்போன்னு நினைக்கிறது இல்ல. உன் கூட தான் வந்து சாவேன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? வேற வழி இல்லை, கூட்டிக்கிட்டு தான் வந்தாகணும். தங்கறதுக்கு வீடு பார்க்க சொன்னனே, ஏதாவது கிடைச்சதா மச்சான்? எங்க போனாலும் நான் உங்க கூட தான் வருவேன் என்ற மனைவி பெட்டியை அடுக்க தொடங்கவும் தான் உயிர் போய் படுக்கையில் கிடந்த சத்யா பெருமூச்சு விட்டு எழும்பினான். எத்தனை முறை இவன் அவளை கொன்றாலும் அத்தனை முறையுமே அவனை மீட்டெடுப்பது என்னவோ அவள்தான். எத்தனை கொடுமையானது இந்த காதல்! ஓ, ரொம்ப நன்றிடா. சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல, அவ சமாளிச்சுக்குவா. அவ வேலை பார்த்த இடத்துலையும் கூட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அங்கேயும் வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. ஒரு 2 மாசம் தடுமாறத்தான் வேணும். இல்ல, காசெல்லாம் வேணாம் மச்சான், அதெல்லாம் இருக்கு. திடீர்னு எதுவுமே இல்லைன்னு ஆகி போச்சா, அதான் எங்கிருந்து தொடங்க என்ன செய்யணும்னு யோசியே தலைவலி எடுக்குது. அஞ்சலி பெட்டிக்கில் துணியை அடுக்கிக் கொண்டே ஜன்னலுக்கு அந்த பக்கம் தோட்டத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்த கணவனின் குரலை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏன் இந்த ஆறுதலை என்கிட்ட வாங்கினா ஆகாதா? என்னடி பண்ணலான்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்ல மாட்டேனா? இப்ப கூட வாய்க்குள்ள கொழுக்கட்டை தான் வச்சிருப்பான் போல. கம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கான். சரி, ஏதாவது பேசுவாருன்னு முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா இப்பவும் நாம தான் விரோதி போல பார்த்து வைக்கிறாரு. இதுக்கு தானடா சொன்னேன், அண்டர் கிரவுண்ட்ல பெருசா வச்சு விட்டுருவாங்க, கவனமா இருன்னு. நான் சொன்னது அப்ப கசந்துச்சு. இப்ப பாரு, ஐயோ அம்மா காந்துதேன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த மனுஷனை பார்க்க கூட பாவமா தான் இருக்கு. அது சரி, இந்த கிழவிக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? புடுங்கியா கொடுக்குற? இன்னும் எத்தனை நாளைக்கு உனக்கு அங்க சீவி சிங்காரிச்சு போட்டு வைக்கிறாங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு நீங்க சௌக்கியமா இருந்துருவீங்களா என்ன? சச்ச, இவங்களையெல்லாம் சாப விட்டுறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. நாமளும் இவங்களை போல தரந்தாழ்ந்து போகக்கூடாது. எப்படியோ இப்பவாவது பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கான்னு வீடு வந்து சேர்ந்தாரே, அது வரைக்கும் போதும் சாமி. என்னமோ ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்காம நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்னு யோசனை கொடுத்தியே, உனக்கு கோடி புண்ணியம். இனிமேலாவது என் அருமை தெரிஞ்சா போதும். என் அருமை தெரியலனாலும் பரவாயில்லதான், நமக்கு பொண்டாட்டி புள்ள இருக்குன்னு யோசிச்சா கூட போதும். அஞ்சு, 7 மணிக்கு பஸ்ன்னு சொன்ன, இன்னும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒவ்வொன்றா உனக்கு சொல்லி தரணுமா அஞ்சு? எல்லாம் எடுத்துட்டியா? பிறகு பஸ்ல ஏறின பிறகு அதை எடுக்கல இதை எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதானே என்று போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே சத்யா உள்ளே வரும்போதே மனைவிக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிக்கொண்டே தான் வந்தான். ஆடிய காலும் பாடிய நாவும் சும்மா இருக்காது. அதே போல பொண்டாட்டிக்கிட்ட வல்லுன்னு விழுந்த புருஷன் எவ்வளவுதான் மாற நினைச்சாலும் அது அதனுடைய புத்தியத்தான் காட்டும். சோ நாய் வாழ நிமிர்த்த ட்ரை பண்ணாம அதுதான் அதனுடைய இயல்பு என்று கடந்து போவது நலமே. போய் சேர்ந்ததுமே அப்பாவுக்கு போனை போடுக்கண்ணா, இந்தா இதுல கொஞ்சமா திராட்சை பழம் வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு பஸ்ல போனா கொமட்டிக்கிட்டு வரும்ல, அப்ப இது 2 எடுத்து வாயில பிச்சு போட்டுக்க. பஸ்ல வந்தா இவளுக்கு கொமட்டுமா? புது தகவல் தான். தன் மகளுக்கு குமட்டும் என்று தெரியும். இவளுக்கு இந்த பிரச்சனை இருப்பது இன்றுதான் சத்யாவுக்கே தெரியும்.
புள்ளைக்கும் பழம் வச்சிருக்கேன், கண்டதையும் வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்காதென்ன? சரிப்பா. ஐயா விஷ்ணு, அம்மாவை பார்த்துக்கையா. பேருந்து நகர நகர சாந்தகுமார் பேருந்தோடு நகர்ந்து வந்து கொண்டிருந்தார். நீல சீட்டில் 4 பேரும் உட்கார்ந்திருந்தனர். அம்மாடி, அப்பா இருக்கேன் என்ன, இப்பவும் எதுக்கும் கவலைப்படாத, சரியா? அப்பா, எந்த சூழ்நிலைமையும் கடக்கிறதுக்கு நீங்க எனக்கு கத்து தந்திருக்கீங்க. அதனாலதான்ப்பா இத்தனை வருஷம் என்னால கடக்க முடிஞ்சது. பாத்துக்கிறேன்ப்பா. நீ பாத்துக்கவேன்னு எனக்கு தெரியும்தா. அந்த நம்பிக்கை அப்பாவுக்கு இல்லாமையா என்ன? இருந்தாலும் ஒத்தையாவே இருக்கணும்னு நினைக்காத. அப்பாவும் இருக்கேன்னு ஞாபகப்படுத்துறேன். பாத்துக்கத்தா, மருமகனை பாத்துக்க, கூடவே இரு, விட்டுறாத. சரிப்பா. திருமணம் முடிந்து அஞ்சலியை சத்யா வீட்டிற்கு அனுப்பும்போது இதே போன்று அலங்கரித்த வண்டியின் பின்னால் தகப்பன் ஓடி வந்தார். அப்போது முகத்தை திருப்பி கொண்டவன், விசேஷமா இவருக்கு மட்டும்தான் பொம்பளை புள்ள பிறந்த மாதிரி, என்னவோ நான் அவளை கூட்டிக்கிட்டு போய் கோயிலுக்கு பலி கொடுக்குற மாதிரி தங்கம் தகரம்னு கொஞ்சிக்கிட்டே இருக்காரு என்று நக்கல் அடித்து சிரித்தவன் இன்று ஏனோ தன் மடியில் தூக்கத்திற்கு சொக்கிக் கொண்டிருந்த மகளை குனிந்து பார்த்தான். இன்று அவர், நாளை நான், அவ்வளவுதான் வாழ்க்கை. இன்று யாருக்கோ நாம் செய்வது நாளைக்கு நமக்கு திரும்பி வரும் என்ற உணர்விருந்தால் இன்றே சரியாக இருக்க பழகிக் கொள்வோம். பேருந்து அந்த இருட்டில் மின்மினி பூச்சி போல கருப்பு சாலையில் அழுங்காமல் சென்று கொண்டிருந்தது. அம்மா, நான் ஜன்னல் சைட் வரவா என்று விஷ்ணு கேட்கவும் அஞ்சலி எலும்பி நடுவில் வர விஷ்ணு ஜன்னலோரம் போய் உட்கார்ந்து கொண்டான். நடுவில் அஞ்சலி, கடைசியில் மகளை மடியில் படுக்க போட்டு சத்யா உட்கார்ந்திருந்தான். தலையை சீட்டில் சாய்த்து வைத்திருந்தான். பேருந்தில் உள்ள வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இருட்டாகிவிட்டது. ஏதாவது பேசுவான் என்று சிறிது நேரம் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சத்யா அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. அஞ்சலி தூக்கத்திற்கு கொட்டாவி விட்டவள், அவளும் சீட்டில் தலை சாய்த்தவள் அப்படியே தூங்கி போனாள். மகள் தலையை தடவி கொடுத்து கொண்டே இருந்த சத்யாவோ தன் தோளில் விழுந்த பாரத்தில் சட்டென்று வலது பக்கம் திரும்பி பார்த்தான். அவன் மனைவி அஞ்சலி தூக்கத்தில் தலை சரிந்து அவன் தோளில் போட்டிருந்தாள். முதல் தீபாவளிக்கு வந்துவிட்டு திரும்பும்போது இதே போன்று சம்பவம் நடந்தது. உடனே தோளை உலுக்கி அவளை எழுப்பி விட்டவன், சீட்ல தலை வச்சு படு அஞ்சு, மேல வந்து விளற, பாக்குறவன் என்ன நினைப்பான் என்று சுல்லென்று சத்யா காய்ந்து விட சட்டென்று அஞ்சலி உதட்டை சுளித்து கொண்டே சீட்டில் படுத்து கொண்டாள். சில பல பிரயாணங்கள் மட்டுமே குடும்பத்தோடு சேர்ந்து சென்றிருக்கிறார்கள். மற்ற நேரங்களில் முழுக்கவே இலவச இணைப்பு போலவே தங்கையோ தாயோ அவன் பின்னாலேயே வந்து விடுவார்கள். இவன் அவர்களோடு சேர்ந்து கொள்வான். இவள் தன் பிள்ளைகளோடு தனியாகவே சுற்றி வருவாள். பொண்டாட்டிக்கு சரிக்கு சமமா இடம் கொடுத்தா தலைக்கு மேல உட்கார்ந்துக்குவா சத்யா. பொண்டாட்டி ஒரு படி கீழே தான் இருக்கணும். பொண்டாட்டிய மரியாதைக்கு வீட்டோட இருந்தா போதும். அவளுக்கு ஊருலகம் கத்து கொடுத்தா நாளைக்கு நமக்கே பாடம் எடுப்பா. பொண்டாட்டி சபைக்கு கௌரவத்துக்கு மட்டும்தான். இப்படி சொன்னது ஆண் இல்லை, ஒரு பெண், அதுவும் தன் தாய். தாய் சொல்வது எல்லாம் மந்திரம் என்று கண்ணை மூடிக்கொண்டு நம்பியிருக்க கூடாதோ? அவனுக்கு தெரியுமே அவன் மனைவி அப்படி இல்லை என்று. அவன் மனைவி யார் என்று அவன் அல்லவா கண்டுபிடிக்க முயற்சி செய்திருக்க வேண்டும். உலகத்தையே கற்றுக்கொண்டவன் தன் மனைவி யார் என்று கற்றுக்கொள்ள முதல் படி கூட எடுத்து வைக்கவில்லை. இதோ 16 வருடத்தில் இன்று மாறுவான், நாளை மாறுவான் என்று அவன் கண் பார்த்தே வாழ்ந்து அவள் பெற்றது என்னவோ தெரியாது. ஆனால் இழந்தது அதிகம். ஐயோ சாரிங்க, வாந்தி வராம இருக்கிறதுக்கு மாத்திரை போட்டனா, கொஞ்சம் தூக்க வருதுன்னு சாஞ்சிட்டேன் என்று அவன் மீது இருந்த தலையை அஞ்சலி பயந்து போய் எடுத்தவளை திரும்பி பார்த்தான். படுத்துக்க என்று சொல்லும் தகுதி கூட இழந்த உணர்வு. இவள் யார் தெரியாது. எப்போது தூங்குவாள் தெரியாது. என்ன பிடிக்கும் தெரியாது. இது உனக்கு நல்லா இருக்கும், வச்சுக்க. இது உனக்கு போதும், பிடிச்சுக்க. அவன் விருப்பத்தை தான் அவளிடம் இத்தனை நாட்கள் திணித்திருக்கிறான். அவள் விருப்பம் என்னவென்று அறிய அவனுக்கு நேரம் இருந்ததே இல்லை, விருப்பமும் இருந்ததில்லை. ஆனால் அவன் எதையாவது இழந்திருக்கிறானா என்று தன் 16 வருட வாழ்க்கை பக்கத்தை திருப்பி பார்த்தான். திருமணத்தின் போது தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தான். அடுத்தவங்கிட்டெல்லாம் கை கட்டி என்னால வேலை செய்ய முடியல அஞ்சு. ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டலான்னு இருக்கேன். அப்பா இடம் கிடக்கு, காசு வேணும். உங்களுக்கு விருப்பம்னா செய்யுங்க என்று நகையை கொண்டு வந்து அவன் முன்னால் வைத்தாள். காலேஜ் டீம் கூட டூர் போறேன், வர 4 நாள் ஆகும். அவனை தலையை சரித்து பார்ப்பாள். பெட்டியில் துணியை அடுக்கவே ஆரம்பித்து விடுவாள். இப்படி அவன் விருப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்பாக அவளுடைய பல தியாகங்கள் இருக்கும். அவன் விரும்பியதையெல்லாம் இத்தனை வருடமும் குறைவில்லாமல் அனுபவித்து விட்டான். ஆனால் அவளை பற்றி பிடித்ததும் தெரியவில்லை, பிடிக்காததும் தெரியவில்லை. தாய் செய்த துரோகம் சிறிதுதானோ? நான் இவள் நம்பிக்கை பாசத்துக்கு செய்த துரோகம்தான் பெரிதோ? கேள்விக்கு பதில் இல்லாமல் மிரண்டு முழித்தான். 100% அவளுக்காக இவன் இனி மாறினாலும் கூட அவள் மனதில் கிடக்கும் 16 வருட பொத்தலை எப்போதுமே அவன் நேசம் அடைத்து விடாது. அது வடுவாகத்தான் கிடக்கும். இத்தனை இழப்புக்கு பிறகுதான் நான் இவளை புரிந்து கொள்வேன் என்றால், நான் கணவனாக இல்லை, மனிதனாக கூட அவளோடு இருந்ததில்லையோ? ஆனால் அவள் இத்தனையும் இழந்த பின்பும் உன்னோடு வருகிறேன் என்று என் தோளில் சாய்கிறாள் என்றால் என் மீது எத்தனை நேசம் வைத்திருப்பாள்?
அவள் நம்பிக்கையை வாழ்க்கையை மட்டும் இழக்கவில்லை, அவளையே இழந்துதான் அவனை வாழ வைத்திருக்கிறாள். அவன் கர்வத்துக்கு எத்தனை பெரிய அடி இது! மீண்டும் தன்னை அறியாமல் அவன் தோளில் சாய்ந்த அஞ்சலி உச்சியிலேயே அவன் வைத்த முத்தம் அவ்விருட்டு மட்டுமே அறியும். வாழ்க்கை துணையாக மட்டுமில்லை, வழி துணையாகவும் துணைவி இருந்துவிட்டால் இழப்பது எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் நிம்மதி இழக்காமல் அவள் பார்த்து கொள்வாள். அவன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை மனைவிக்கும், அவள் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை கணவருக்கும் கொடுப்பதுவே பரஸ்பர திருமண வாழ்க்கை. அத்தியாயம் 19. அம்மா, ஏன் அந்த வீட்டில் இல்லாம நாம இந்த சின்ன வீட்டுக்கு வந்திருக்கோம்? எனக்கு இந்த வீடே பிடிக்கல என்று மகள் உதட்டை சுளிக்கவும், அடிப்படுவையாளி, இந்த வீட்டுக்கு என்னடி? அழகா ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு ரூம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் விஷ்ணு, உனக்கு? அம்மா, அந்த சூனியக்கார கிளவி இல்லாத இடம் எதுவா இருந்தாலும் நல்லாத்தாமா இருக்கும். அப்படி சொல்லுடா நான் பெத்த மகனே. இப்ப தாண்டா வயிற்றுல லிட்டர் கணக்கில் பீர்வாத்து இருக்காரு உன் அப்பா. ஏண்டா மறுபடியும் காலில் கையில் கீது அந்த பொம்பளை விழுந்து கூட சேர நினைச்சா என்னடா பண்ண? அம்மா, கடவுள் ஒரு தடவை தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாருமா. அப்பாவுக்கு பல்கா கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலேயும் திருந்தலைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுமா. சொல்ல முடியாதுடா. மினி சரோஜா தேவி அந்த கிளவி தினுசா பாவனை கொடுக்கும். உன் அப்பன் சிவாஜி கணேசன் போல எழுதுங்கள் என் கல்லறையில் என் பொண்டாட்டி இரக்கமில்லாதவள் என்றுன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு பதில் சீன் போட்டு நம்ம குட்டி நெஞ்ச பர்ஸ்ட் ஆக்கிடக்கூடாது பாரு. ஓனருக்கு அட்வான்ஸை கொடுத்துவிட்டு உள்ளே நுழைய போன சத்யாவின் காதில் மகனும் தாயும் அடிக்கும் லூட்டி கேட்டது. உதட்டில் அவள் பேசும் பேச்சில் நகை வந்தது. அது எப்படி எல்லா சூழ்நிலைகளையுமே ஒருத்தியால் சிரித்து கொண்டே கடக்க முடியும்? அவனுக்கே இந்த வீடு பிடிக்கவில்லை. சத்தமும் சந்தடியுமாக உள்ளே வரும்போது முகத்தை தான் சுளித்தான். ஒரே நாளில் பார்த்த வீடு, நண்பனையும் குறை சொல்ல முடியாது. சரி, சமாளிப்போம். வாடகையும் கம்மி, கையில் இருக்கும் பணத்தை வைத்து 2 மாதம் சமாளித்து விடலாம் என்று மனக்கணக்கு போட்டுக்கொண்டு சத்யா இருக்கவும், அவளுக்கோ அதெல்லாம் இல்லை. என் புருஷன் எனக்கு மட்டும்தான், எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் என்ற ரீதியில் தான் இருந்தாள் அவள். அம்மா, எப்பன்னு இருந்தீங்க போல இருக்கு, முகம் முழுக்க ஒரே சிரிப்பா இருக்கு. டேய், கத்தி சொல்லாதடா. உங்க அப்பனுக்கு கேட்டு மறுபடியுமா கொண்டு போய் அங்க ஜாயிண்ட் அடிக்க விட்டுருவாரு. சொந்த புருஷன்கிட்ட யாரோ போல நிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. என் மகனுக்கு இதான் பிடிக்கும், எங்க அண்ணனுக்கு இதான் பிடிக்கும்னு ஆளுக்கால் ஆரத்தி எடுப்பாளுங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப மட்டும் உங்க அப்பா என்னை தூக்கி ஒய்யாரத்துல வச்சிருவாருன்னு நினைக்கிறியா? இது எல்லாத்துக்கும் காரணம் உன் நேரம் தாண்டி. உன்னைய கட்டின நேரம் தான் என்னை இப்படி போட்டு பாடா படுத்துதுன்னு அதுக்கும் நம்மக்கிட்ட தான் ஏறிக்கிட்டு வருவாரு. அது மேக்கிங் டிஃபெக்ட், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவாவது கொஞ்சம் மாறினாரேன்னு சந்தோஷப்படுமா? இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலைன்னா என்ன? கோமா நோயாளி போல நான் எங்கே இருக்கேன்னு அவர் ஒரு பார்வை பார்க்கும்போது திருவிழாவில் தொலைஞ்ச குழந்தைய பார்க்கறது போல தான் இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் வேணுண்டி உனக்கு வேணும் அஞ்சுன்னு மிரட்ட வாசைற. வாங்கடா பம்பர்கட்ட தலையான்னு உள்ள கவுண்டர் என்னையும் மீறி வந்துடுதுடா. குறை சொல்லி முடிச்சாச்சுன்னா இந்த பாலை காய்ச்சி காஃபி போட்டு கொண்டு வா என்ற சத்யாவின் குரலில் விளக்குமாறை வைத்து வீட்டை கழுவி விட்டு கொண்டிருந்த அஞ்சலி திடுக்கிட்டு திரும்பிட, சத்யா போனை பார்த்து கொண்டே பால் பாக்கெட்டை நீட்ட அஞ்சலி வேகமாக பாலை வாங்கி கொண்டு உள்ளே ஓடினாள். நாளையிலிருந்து வேலைக்கு வரலதா. எவன் இருந்தா எனக்கு என்ன? நான் வர்றது வேலைக்கு. எனக்கு சம்பளம் சேர்மன் கொடுக்க போறாரு. இந்த வழுக்கு மண்டையெல்லாம் நான் பார்த்து பயந்தா என்னால் வாழ முடியாது. பார்த்துக்கலாம், எங்க போனாலும் இது மாதிரி 4 பேர் இருக்கத்தானே செய்வான். உன்னை வேலைக்கு போகணும்னு நான் சொன்னேனா? உன் காசுல தான் குடும்பம் நடத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வேலைக்கு சொல்லியிருக்கேன், 2 நாளில் வேலை கிடைச்சிரும். வீட்டில இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்க போதும். அஞ்சலியின் பேச்சின் நடுவே சத்யா புகுந்து விட்டான். நானும் வேலைக்கு போறேன்னு தானே சொல்றேன். இனி இவன் லாய்க்கு வரமாட்டான். நாம வேலைக்கு போனா தான் சரியா இருக்கணும்னு நினைச்சிட்டேன், அப்படித்தானே? லதா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் என்று போனை வைத்தவள், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பிள்ளைங்க 2ம் பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு நான் வீட்டில் சும்மா தானே இருக்கணும். அதோட விஷ்ணு படிச்சு முடிக்கிற வரைக்குமாவது அதே ஸ்கூல்ல வேலை பார்க்குறேனே. என்னைக்கு நான் சொல்லி கேட்டிருக்க, நீ இன்னைக்கு கேட்க? என்ன வேணாலும் பண்ணு. இரவு சத்யா வீட்டிற்குள் வரும் பொழுது பிள்ளைகள் 2ம் ஹாலில் பாயில் படுக்க வைத்திருந்தாள். வேலை ஏதாவது கிடைச்சதா என்று கேட்கவே பயம். சாப்பிடும்போது அமைதியாக தட்டை பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான். எனக்கு கத்தி பேசிய பழக்கமாயிருச்சு. அடுத்தவங்க கிட்ட போய் கையை கட்டி நிக்க வரமாட்டேங்குது. சாப்பாடு அவன் தொண்டையிலேயே அடைத்து கொண்டே நின்றது. சாப்பிடுங்க. போதும் என்று ஒதுக்கி வைத்து விட்டான். வேகமாக அஞ்சலியோ உள்ளே எழும்பி போனவள் பெட்டியை திறந்து அவன் திருப்பி கொண்டு வந்து கொடுத்த நகை, கையில் கிடந்த வளையல், கழுத்தில் கிடந்த தாலியை பெருமூச்சு விட்டு கலட்டியவள் மஞ்சள் கயிற்றில் தாலியில் முகப்பை மட்டும் மாட்டிக்கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து, கட்டிவிடுங்க. இப்ப எதுக்கடி இப்படி மூலியா வந்து நிக்கிற? புருஷன் செத்தே போயிட்டான்னு நினைச்சிட்டியா? ஆமா, என் புருஷன் 2 நாளைக்கு முன்னாடியே செத்துட்டான். இப்ப என் முன்னாடி இருக்கிறது புது புருஷன். என் புது புருஷனுக்காக அந்த அர்த்தமில்லாம கழுத்துல கிடந்த தாலியை கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் வழி இல்லை. அந்த புருஷனை விட இந்த புருஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
கட்டி விடுங்க. நீயே கட்டிக்க. முறை ஆசையா உங்ககிட்ட கேட்குறேன், கட்டி விடுங்களேன் என்றவளின் ஆசைக்கு முதல் முறை மதிப்பு கொடுத்தானோ மஞ்சள் கயிற்றை விரல்கள் நடுங்க அவள் கழுத்தில் கட்டிவிட்டான். கணவன் மனைவி சேர்ந்து ஒரே வீட்டில் இருப்பதற்கு பெயர் தாம்பத்தியம் கிடையாது. ஒருவர் ஆன்மாவின் இன்னொருவர் சற்றேனும் இடம் பிடித்து வாழ்வதுதான் தாம்பத்தியம். மகனாக அண்ணனாக தேர்ச்சி பெற்றவன் ஒரு கணவனாக பிள்ளைகளுக்கு தகப்பனாக படுதோல்வி அடைந்து விட்டான். அந்த தோல்வியின் பரிசாகத்தான் இந்த துரோகத்தையும் எச்சில் விழுங்கி தொண்டைக்குள் அடைத்து கொண்டான். இருவருமே தூங்காமல் பாயில் படுத்தே கிடந்தனர். காலையில் கசகச என்ற சத்தத்தில்தான் முகத்தில் சுள்வெயில் அடிக்க சத்யா கண்களை சுருக்கவும், அஞ்சு காஃபி என்று நெட்டி முறிக்கவும், இதோங்க 2 minutes கமகமவென்று காஃபி வாசம் வந்தது. கண்ணை திறந்தவனுக்கு அப்போதுதான் தோன்றியது தான் இருக்கும் இடம் இழந்து போனது அத்தனையுமே. அஞ்சலி அறக்க பறக்க ஓடிக்கொண்டிருந்தாள். பாப்பா சாக்ஸ போடு. டேய் விஷ்ணு, விளையாடிக்கிட்டே இருக்காதடா, சீக்கிரமா குளிச்சுட்டு வா, அம்மா குளிக்க போகணும் பாரு. குக்கர் விசில் அடிக்கும் சத்தம், இட்லி அவியும் வாசனை, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் மனைவியின் உருவம், அதற்கிடையில் குறுக்கும் நெடுக்குமாக இடையில் விழுந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள். அம்மா அது எங்கம்மா வச்ச? இதை காணல என்று பிள்ளைகள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டே அவள் கைகள் காய்களை அறிந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் காஃபியையும் கொண்டு வந்து அவன் பக்கத்தில் வைத்துவிட்டு ஓடினாள். இத்தனை நாளும் சலிக்காது அவன் பார்த்த காட்சிகள் தான் இவை. அன்று இவை அவனுக்கு வெறும் காட்சிகள். ஆனால் இன்றோ இது எல்லாம் அவள் அவனுக்காக தன்னை மாற்றிக்கொண்டதின் சாட்சிகள். நேற்று நைட்டு உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், மூட் அவுட்டா இருந்தீங்களா, அதான் பேசல. லதா மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு போல இருக்கு, அதனால அவங்க வச்சிருந்த கார் ஒர்க் ஷாப்பை விலைக்கு கொடுக்க போறாங்களாம். என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அண்ணனுக்கு வேணும்னா கேட்டு பாக்குறியான்னு கூட கேட்டா. ஆஹா ஓஹோன்னு லாபம் வரலைனாலும் மாசம் 20,000 வருமா. எனக்கும் ஒரு 20 வருது, 40 போதுலைங்க. கண்ட செலவு நம்ம வீட்டுல கிடையாது. மாசம் 10,000 போதும், வீட்டு செலவுக்கு அது போதும். 10,000 போதுமா? அந்த வீட்டுல இருக்கும்போது 50 வரைக்கும் ஆச்சு என்று வாயை பிளந்தான். முந்திரி 1 கிலோ, பாதாம் 1/2 கிலோன்னு தங்கச்சி வீட்டுக்கு பார்சல் போனா அம்பானி கூட நடுத்தருவில் தாண்டா லூசு பையில நிக்கணும் என்று அவள் முணங்கவும் சத்யாவுக்கு அது கேட்டுவிட்டது. எத்தனை பொறுப்பற்ற தனம்! என் சம்பாத்தியம் என் புள்ள பொண்டாட்டிக்கு உதவாம விழலுக்கிறைச்ச நீர் மாதிரி வீணா போயிருக்குதே என்று கண்ணை கட்டியது அவனுக்கு. கண் இருக்கும்போதே காட்சிகளை ரசித்துக் கொள்ளுங்கள். கண் இழந்த பின்பு காட்சிகளும் மறைந்து போகும், காலங்களும் மறைந்து போகும். நானே எதுவும் முடிவெடுக்க முடியாதுல்லைங்க, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போய் பார்க்குறீங்களா? தயக்கமாக பள்ளிக்கு கிளம்பி வந்த அஞ்சலி இன்னும் படுக்கையை விட்டு எழும்ப மனமில்லாமல் படுத்து கிடந்த புருஷனின் அருகே வந்து நின்றாள். எப்ப வேலையை முடிச்சு வருவ? எப்பவும் போல 5 மணிக்கு. ஓ, 5 மணி வரைக்கும் நான் வீட்டில் சும்மாவே இருக்கணுமோ? அது சரி, போயிட்டு வா. இல்ல, அந்த லதா சொன்ன விஷயம். நீ வேலை முடிஞ்சு வா, சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம். உனக்கு என்ன தெரியும்? நீ எதுக்கு? நீ வந்தா மட்டும் கிழிக்க போறியா? நான் போறேன், போதும், வீட்ல இரு என்ற பதில் வரும். இதுதான் இயல்பு. இன்று இயல்பை மீறி வந்த பதில் அவளை அப்படியே நிற்க வைத்து விட்டது. என்ன என்று எழும்பி சத்யா பணியனை தலைவலியாக போட முதுகோடு அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்ட அஞ்சலியோ, எதுவும் பண்ணிக்க மாட்டீங்க தானே என்று பயந்து அவன் வயிற்றை கசக்கி பிடிக்க அதில் பயம் தெரிந்தது. நான் செத்தாலும் நீ சமாளிச்சிருவ என்றவன் வாயை போத்தியவளோ, சமாளிக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இத்தனை நாள் சமாளிச்சது உங்களை நேசிச்சதால கூட இருக்கலாம். இனிமேலும் நேசிப்பேன், சமாளிப்பேன். ஆனா அதுக்கு நீங்க வேணும். சாக சொல்றியா இல்ல இருக்க சொல்றியா? விடு சட்டைய, மாத்திட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறேன் என்று அவள் கையை பீத்தெடுத்து விட்டவன் உள்ளறை போய் சட்டையை எடுத்து மாட்டியவன் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். இந்த தெருவுல குண்டுக்குழி அதிகம், தோலை பிடிச்சுக்க, விழுந்து வாரி வச்சிராத. கம்பியை பிடிக்க போன மனைவிக்கு சத்யா குரல் வரவும் அஞ்சலி தயங்கி தயங்கி அவன் தோலை மெலிதாக பிடிக்க அவன் அழுத்தி போட்ட பிரேக்கில் அவள் விரல் அழுத்தி அவன் தோலை பிடிக்கவும் அந்த அழுத்தத்தில் எனக்காக இவ மட்டும்தான் எந்த சூழ்நிலை ஆனாலும் இருப்பா என்ற உண்மை புரிந்தது அவனுக்கு. நேசம் பழக ஆரம்பித்தான். அவள் காலுக்கு பாத பூஜை செய்ய கேட்கவில்லை. ஏற்கனவே கிடக்கும் முல்லை நீக்க கூட வேண்டாம். நீயும் புதிதாக 4 முல்லை காலடியில் போடாதே, அதுதான் அதீதம் வலிக்கிறது என்றுதான் சொல்கிறாள். அவன் கொடுத்த முள்ளில் இனி தேன் கசியும். அத்தியாயம் 20. மதியம் சாப்பாடு ஹாட் பாக்ஸில் வச்சிருக்கேன், சூடா காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளேயே இருக்காம தெருவில் போய் சுத்த சொல்றியா? வண்டியை விட்டு இறங்கிய மனைவியை போராளே என்பது போன்று பார்த்தான். ஒரு நாள் கூட அந்த வீட்டில் ஒத்தையாக இருக்க பிடிக்கவில்லை என்பதை விட பயமாக இருந்தது. எப்படி சும்மாவே இருக்கிறது? எத்தனை வருடமாக அவள் இருந்தாள்? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன்னு நினைச்சியா? அவனுக்கு 1000 வேலை இருக்கும். என்னை உட்கார்ந்து பார்க்கறதுக்கு எவனுக்கும் அங்கே நேரம் இருக்காது. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா என்று நடையை கட்டிவிட்டாள்.
பாக்கெட்ல காசு வச்சிருக்காரோ இல்லையோ என்னன்னு தெரியலையே. மதிய நேரத்துக்கு சாப்பிட வரா மாட்டாரா? நடந்ததையே நினைச்சுக்கிட்டு விட்டத்தை பார்த்து படுத்தி கிடப்பாரோ? ஏதாவது விரக்தி நிலைமைக்கு போயிட்டா இல்ல அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு தான். இருந்தாலும் பேசாம லீவ் போட்டுட்டு போயிடலாமா? அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே பள்ளிக்குள் போகும் அஞ்சலியை பைக்கில் உட்கார்ந்து சத்யா பார்த்து கொண்டிருந்தான். பேசாம வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், ஒரு 10 நாள் என் கூட இருன்னு கூப்பிடுவோமா? அவ இல்லாம என்னமோ மாதிரி கை உடஞ்ச மாதிரி திடீர்னு ஃபீல் ஆகுதே. அவ பக்கத்துல இருந்தா என்னவோ எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரி ஒரு தைரியம் தெம்பு வருது. அவ நகர நகர வேற பலகீனமா இருக்கே, கால் கூட தரையில ஊனி நிக்க முடியலையே. அஞ்சு என்று தன்னையும் மீறி சத்யா அழைத்து விடவும், என்னங்க கூப்பிட்டீங்களா என்று அடுத்த அழைப்பிற்கு எப்போதும் போல மான்குட்டி போல துள்ளி குதித்து அவன் அருகில் வந்து நின்றாள். அவன் நேசம் கிடைக்கும் போதும் சரி, அவன் உதாசீனம் கிடைக்கும் போதும் சரி, இதே பார்வை, இதே நேசம், இதே கவனிப்பு அவளிடம் அப்படியே என்றும் இருந்திருக்கிறது. ஆனால் அவன் பச்சோந்திதான். தனக்கு தேவை என்றால் தடவுவான், தேவை முடிந்தது என்றால் தள்ளிவிடுவான். அருகே வந்த மனைவிக்கு காரணம் சொல்ல தெரியாத சத்யாவோ, கையில காசு வச்சிருக்கியா? இருக்கு. ஹேண்ட்பேக்கை திறந்து நோட்புக், கண்ணாடி டப்பா என்று அங்கும் இங்கும் சேர்த்து வைத்திருந்த பணத்தை அஞ்சலி அள்ளி அவன் கையில் திணித்து, கல்யாணப்பட்டு சிலைக்கு கீழே சேர்த்து வச்ச காசு இருக்கு, அதுவும் வேணும்னா எடுத்துக்கோங்களேன். எனக்கு கேட்கல, உனக்கு கேட்டேன் என்று அவள் கையில் பணத்தை திருப்பி கொடுத்த சத்யா தன் பர்ஸை திறந்து 500 ரூபாயை எடுத்து அவள் கையில் கொடுத்தவன், செலவுக்கு வச்சுக்க. எனக்கு என்ன செலவு இருக்கு? வச்சுக்கன்னு சொன்னேன் என்று விட்டு நகர்ந்து விட்டான். என்னாஞ்சு, ஹெச்எம் உன்னை பார்த்ததும் கோழி மாதிரி தலையை தொங்க போட்டுக்கிட்டு வேற வழியில ஓடுறானே என்று லதா சிரிக்கவும், பின்ன என் புருஷன் கையில செம கவனிப்பு வாங்கியிருக்காருல, அந்த பயம் இருக்கும்ல. ஆனாலும் என்னைய நானே பாராட்டிக்கிறேன் லதா. ஏன்? ஒரு நாளைக்கே இவன் இந்த ஓட்டம் ஓடுறானே, நான்லாம் 16 வருஷமா அவன் திட்டையும் வாங்கிக்கிட்டு எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரியே அப்படியே நிப்பேன். நான் வீரனா என் புருஷன் வீரனா சொல்லு? நாம தாண்டி. அடி கொடுக்கிறவனோட வாங்குற நாம தான் வீரிகள் தெரியுமா? அடத்தூ, நான் கூட நீ ரொம்ப ஃபீல் பண்ணி வருவ. உனக்கு ஆறுதல் தேறுதல் படுத்த ஏகப்பட்ட ஸ்டோரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? நீ என்னன்னா முக நிறைஞ்ச புன்னகையோட வந்திருக்க. உண்மையாவே உனக்கு ஃபீலிங் இல்லையா அஞ்சு? அட போடி, இப்படியெல்லாம் நடக்காதான்னு கூட சில சமயங்கள்ல நினைச்சிருக்கேன் தெரியுமா? அதுங்க 3 பேரும் கூட்டணி போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணும்போது அப்படியே இவன் தலையில கல் விழுந்து கால் கை இழுத்துக்கிட்டு கட்டில்ல கிடந்தா கூட பரவாயில்ல, எனக்குன்னு இவன் இருந்தா போதுங்கிற அளவுக்கு சில சமயம் நம்மளை சுயநலமா மாத்திருவாங்க. அதனால பணம் தானே போச்சுன்னு இருக்கு. வீட்டுக்குள் நுழைந்த சத்யா அந்த அமைதியை பீதியாகவே பார்த்தான். மாலை வரை இருந்துதான் ஆக வேண்டும். மணியை பார்த்தான். காலை 10. அவ வர இன்னும் பல மணி நேரம் இருக்கே. கிச்சன் உள்ளே சென்றான். அவனுக்கு சாப்பாடு முதல் கை கழுவ நீர் வரை எல்லாம் திண்டின் மீதே இருந்தது. சாப்பாட்டை எடுத்து போட்டவன் சாம்பாரை எடுத்து ஊற்றி வாயில் வைக்க உப்பு இல்லை. ஒரு சமையல் செய்யற, அதுக்கு உப்பு போடக்கூட உனக்கு மறக்குமா? தூக்கிட்டு போ என்று தட்டை தூக்கி எறிந்த ஞாபகம்தான் வந்து மிரட்டியது. இருப்பதில் பெரிய சாபம் என்ன தெரியுமா? முரட்டாட்டம் செய்யும் போது குத்தி காட்டாத மனசாட்சி திருந்திய பிறகு குத்தி குத்தி காட்டி நம் தவறை முன்னால் வந்து படம் போட்டு காட்டி நிம்மதியாகவே வாழ விடாது. உப்பு போட மறந்துட்டா போல, உப்பு எங்க வச்சிருக்கா என்று தேட ஆரம்பித்தவன் அமேசான் காட்டிற்குள் போனது போன்று திகைத்து நின்றான். எதுல இருக்கு என்று ஒண்ணுமே தெரியல. போனை எடுத்து அஞ்சலிக்கு போட்டான். லதாவோடு பேசிக்கொண்டே காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த அஞ்சலி போன் வந்ததுமே எடுக்க, சத்யா என்றதுமே பதறி எச்சில் கையோடு அதை ஆன் செய்து, என்னங்க எதுவும் பிரச்சனையா? வரவா? ஒன்னும் இல்லையே என்று பதட்டமாகவே கேட்கவும், ஒன்னும் இல்லடி, டிஃபன் சாப்பிட எடுத்தேன், சாம்பார்ல உப்பு இல்லை. ஐயோ சாரிங்க, ஏதோ ஞாபகத்துல நான் மறந்துட்டேங்க. ஏன் நீ சாப்பிடலையா? இல்லைங்க, காலையில முன்னக்கூட்டியே நான் ஸ்கூலுக்கு வந்துட்டா இங்கே வந்து சாப்பிட்டுக்குவேன், அதான் கொண்டு வந்துட்டேன். இப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. உனக்கு உப்பு இல்லாதது தெரியாதா? உங்க அம்மாவுக்கு உப்பு இல்லாம சமைச்சு அந்த குழம்பு ஏன் வேஸ்ட் ஆகணும்னு அதையே ஊத்தி சாப்பிட்டு பழக்கமாயிருச்சுங்க. உங்களுக்கு மட்டும் தேவைக்கு உப்பு போடுவேன், பிள்ளைங்களுக்கு ஏத்தாப்படி போடுவேன், உங்க அம்மாவுக்கு ஏத்தாப்படி போடுவேன். அதனால குழம்ப மொத்தமா வச்சுட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி உப்பு சேர்ப்பனா, எந்த குழம்பு ஊத்திட்டு வர்றேன்னு எனக்கே தெரியாதுங்க. அவசரத்துல எதையாவது பிசைஞ்சு வாயில போட்டுருவேன். உப்பு இருக்கா இல்லையான்னு கூட கவனிக்கலைங்க. மனம்தான் மறத்து போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாள் என்றால், நாவின் சுவை மொட்டுக்கள் கூட மறத்து போய் தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாள் என்பதை விட அவன் கொடுத்திருக்கிறான் என்பதே மெய். என்ன ஒரு இழிநிலை! பூரி திங்கணும், இட்லி திங்கணும், சுட சுட திங்கணும் என்ற ஆசையெல்லாம் போய் குப்பையில் போடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது என்று எச்சில் தட்டில் இருக்கும் கூட்டையும் குழம்பையும் எடுத்து அதையும் தன் தட்டில் போட்டுக்கொண்டு முகம் சுளிக்காது திங்கும் இவளுக்கு கிடைக்கும் பரிசு? தின்னு ஊதி போய் கிடக்கிற. ஒரு நேரம் வாய் மூட மாட்டேங்குதே. எதையாவது திங்கிறது வயிறா குப்பை தொட்டியாது? தின்னுக்கிட்டே இருந்தா இப்படித்தான் உடம்பு சைட்ல வீங்கிக்கிட்டே போகும். உடம்ப கவனிச்சு தொலை. 35 வயசு கிளவி மாதிரி இருக்க.
அஞ்சலியின் பேச்சில் சற்று பயம் இருந்தது. திட்டி விடுவானோ என்று. அது இன்றுதான் அவனுக்கே புரிந்தது போல. அவள் கொஞ்சி பேச அல்ல, சாதாரணமாய் பேசக்கூட பயந்து நடுங்குகிறாள். இவ்வளவுதான் அவளுக்கு நேசத்தையும் பாசத்தையும் கொடுத்திருக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உப்பு எங்க வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் போட்டேன். ஓ அது வாங்க, அந்த மஞ்சள் டப்பா இருக்குல்ல. எங்க இருக்கு? 2வது ரேக்ல. 2வது ரேக்கா? எந்த பக்கத்துல இருந்து 2வது ரேக்? உங்களோட இடது பக்கத்துல இருந்து 2வது ரேக். அதுல 2வது மஞ்சள் டப்பா. முதல்ல இருக்கிறது சீனி, 2வதுல இருக்கிறது மஞ்சள், 3வதுல சோடா உப்பு வச்சிருக்கேன். எல்லாம் ஒரே கலர்ல தாங்க இருக்கும். வாயில டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க, சரியா? கிளாஸ் எல்லாம் நீங்க நிக்கிற காலுக்கு பக்கத்துல உள்ள ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருக்கேன். காஃபி ஊத்தி குடிச்சிட்டு சிங்க்ல போட்டுருங்க, நான் வந்ததும் கழுவிக்கிறேன். சட்டையை அயன் பண்ணி பெட் மேலேயே வச்சிருக்கேங்க, பாத்தீங்களா? ஓ பார்க்கல. அது மேலேயே ஜட்டி பனியன் இருக்குங்க. ஹவுஸ் ஓனர் ஆதார் கார்டெல்லாம் கேட்டாரு. பீரோ மேல உள்ள ஃபைல்ல இருக்கு, அதை எடுத்து கொடுத்துருங்க. சரி. தத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. சாதாரண ஃபோன் நம்பர் கூட உனக்கு ஞாபகம் வச்சுக்க தெரியாதா? அப்படி என்ன உனக்கு ஞாபகம் இல்லாத தன்மை என்று எத்தனையோ முறையோ திட்டியிருக்கிறான். இந்த வீட்டில் இன்ச்சிடுக்குகளில் என்ன இருக்கிறது, எத்தனை டப்பா இருக்கிறது, எதில் எது இருக்கிறது, எந்த பக்கத்தில் என்ன இருக்கிறது என்று ஒரு கணினியால் கூட இவ்வளவு துரிதத்தில் விடையை கொடுக்க முடியாது. தன்னுடைய திறமை, சாமர்த்தியம், தைரியம் அத்தனையையும் 4 சுவற்றுக்குள் அவள் போட்டு நசுக்கித்தான் உனக்கு ஆண் என்னும் கர்வத்தையே கொடுத்து வெளியில் நீ நெஞ்சை நிமிர்த்தி நடக்க செய்திருக்கிறாள். கிளாஸுக்கு நேரமாக்கிருச்சுங்க, வைக்கவா? வை பாத்துக்கிறேன் என போனை வைத்தவன் சாப்பிடவே மனமில்லாமல் வந்து பாயில் படுத்தான். போனை பார்க்க திறந்தான், மனமில்லை. வீட்டிற்குள்ளாகவே நடந்தான். அதுவும் சலிக்க வைக்க அந்த வீட்டிலிருந்து நண்பன் மூலம் எடுத்துக்கொண்டு வந்த பொருட்கள் உள்ள பெட்டியில் மேலே கேட்பாரற்று கிடந்த திருமண புகைப்படத்தை எடுத்து தூசியை தன் கை கொண்டு வலித்தெடுத்தான். அவன் மனைவி அஞ்சலி அழகாக வெட்க புன்னகையோடு இருந்தாள். ஒவ்வொரு போட்டோவாக தேடி தேடி பார்த்தான். அதற்கு பிறகு இருந்த எந்த போட்டோவிலுமே அவள் முகத்தில் மெய் நகை இல்லை. அத்தனையிலும் போலியான ஒரு சிரிப்பு, வலியோடு வந்த சிரிப்பு அது. தங்கை திருமண போட்டோவில் சத்யா முகம் நிறைய சிரிப்போடு தங்கையிடம் பேசிக்கொண்டே நிற்க, மகளை இடையில் வைத்தபடி சிரிக்கும் அவனை தலையை சரித்து ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். கை தவறியது போட்டோ மட்டுமில்லை, அவன் வாழ்க்கையும் தான். பளீர் என்று உடைந்த போட்டோவை குனிந்து பார்த்தான். ஐயோ, உடைஞ்சு போச்சே. சாதாரண கண்ணாடி உடைந்து போனதற்கே மனம் வருந்துகிறதே. என் மனைவியின் அத்தனை நேசத்தையும் உடைத்து ஒத்தையாக விட்டிருக்கிறேனே. இதற்கெல்லாம் அவள் என்னை பதிலுக்கு பதில் பழி வாங்க நினைத்திருந்தால் என் உயிரை எடுத்திருந்தால் கூட குறைவுதானோ? சத்யா உடைந்த கண்ணாடி துண்டுகளை எடுத்து குப்பையில் போட்டுவிட்டு நிமிரும் போதுதான் பார்த்தான், குப்பை தொட்டியில் நாப்கின் கவர் கிடந்தது. அவளுக்கு இன்னைக்கு பீரியட்ஸா? சொல்லவே இல்லை. என்றைக்கு அவள் சொல்லியிருக்கிறாள்? இல்லை, அவள் சொன்னதை தான் கேட்டிருக்கிறானா? இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல வாங்கிக்குவோமா? எனக்கு பீரியட். 3 நாள் ஹோட்டல்ல வாங்கினா எவ்வளோ செலவாகும்? முடிஞ்சது செய். அன்று அவன் சொன்ன வார்த்தைகளை அல்லவா இன்று புதிதாக வதை கொடுத்தது. பாயில் சுருண்டு படுத்தவன் தன் போனில் கேலரியை எடுத்து உருட்ட ஆரம்பித்தான். என்னவோ அவள்தான் பக்கத்தில் இல்லை. அவள் நிழல் படமாவது இருந்தால் தனக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சியும் தனிமையும் போகுமோ என்று நினைத்து போட்டோக்களின் நடுவில் மனைவியை தேட அந்தோ பரிதாபம். தாய் இருந்தால், தங்கை இருந்தால், விதவிதமாக மகள் இருந்தால், மகன் கூட இருந்தான். ஆனால் மனைவியை நிழல் படத்தில் கூட வைக்க மனமில்லாமல் இருந்திருக்கிறானே. தன் திருமண போட்டோவை கிளுக்கி முதல் பக்கத்தில் வைத்தான். அஞ்சு என பதிந்து வைத்திருந்த அவள் பெயரை அழித்து என்னவென்று மாற்ற என்று யோசித்தான். எந்த கவிதை வார்த்தைகளுமே அவனுக்கு தோன்றவில்லை. என் மனைவி அஞ்சுமா என்று தமிழில் அழகாக அவளுக்கு பெயருக்கு அடைமொழி கொடுத்தான். மாலை மணி 4 அடிக்க குழந்தை போல துள்ளி குதித்து எழும்பிய சத்யாவோ வாழ்ந்து முடித்த மனைவியை காதலிக்கும் ஆசையில் அவள் பள்ளியை நோக்கி பைக்கை முறுக்கினான். தாயை நேசிப்பவன் தாரத்தை நேசிப்பான் என்று சொல்வார்கள். அது பொய்யிலும் பொய். தாயும் பெண்ணே, தாரமும் பெண்ணே என்று உணர்ந்தவன் மட்டுமே தாரத்தையும் நேசிப்பான். மனைவியிடம் ஜெயிப்பவன் வாழ்க்கையில் தோற்று விடுவான். அவளிடம் தோற்பது காதல் என அறிந்தவன் வாழ்க்கையை ஜெயித்து விடுவான். தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தினம் தினம் விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.